வெல்கம் டு நாட் எட் another ஜாவா கோர்ஸ். ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி நிறைய ஜாவா கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்து கன்சியூம் பண்ணி தான் நானும் இன்டர்வியூ கிளியர் பண்ணி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். பட் அதை விட இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோர்ஸ் இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாகவும் லாஜிக் ஃபோக்கஸ்டாகவும் அப்ளிகேஷன் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குது. ஸோ வாட் இஸ் இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜாவா, C++, பைத்தான், கோனி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் பேஸில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஜென்ரிக்காக இருக்கும்போது அந்த ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லேருந்து உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா டைப் எப்படி அலோகேட் ஆகுது, டேட்டா டைப்புக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரிக்காக இருக்கக்கூடியது. அந்த ஜென்ரிக் கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராமிங் பண்ணும்போதே நம்ம படிப்போம். லாஜிக்கல் பேஸ்டாக இருக்க போகுதுன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஃபார் லூப் சொல்லித்தரேன்னா அடுத்த செட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் வந்து பேட்டர்ன் பிரிண்டிங்காக இருக்க போகுது. ரிகர்ஷன் படிக்கிறோம்னா அடுத்த செட் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் வந்து ரிகர்ஷன் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது அதோட லாஜிக்கையும் நீங்கள் சேர்த்து டெவலப் பண்ணும்போது டிஎஸ்ஏ அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் படிக்கும்போது ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்குன்னு மறுபடியும் இனிஷியல்லேருந்து படிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஒரு லாஜிக்கல் பில்டிங் நம்ம இதிலேயே பேஸ் போட்டுடலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபோக்கஸ்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த கோர்ஸில். பிகாஸ் நான் ஜாவாமோட ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் படிக்கும்போது பல தடவை இது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அன்டில் நான் வந்து என் ஒர்க்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ திஸ் திங் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனை எனக்கு யாருமே நான் படிக்கும் போது சொல்லித்தரல. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் டே டு டே ஒர்க்கில் எங்கெல்லாம் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணானோ அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் உங்களுக்கு நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது அது ஃபோக்கஸ்டாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ஜாவா கோர்ஸ் வந்து லைக் ரியலி உங்களுக்கு ஒரு பிகினருக்கு ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்குது. ஸோ இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் டூ ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ வித் த கோர்ஸ்.